வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெங்காய பகோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு அரை துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன், கொஞ்சம் கறி லீவ்ஸ் ட்ரையாக போட்டிருக்கேன், அப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க, முழு ஜீரகம். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க, ஏன்னா அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டின்னு இருக்கும். உதிர்த்து விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட போகிறேன். பாருங்கள், 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. உங்களுக்கு கூட ஏதாவது பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நிறுத்திக்கோங்க. பாருங்கள், நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். தண்ணி விட வேண்டாம், இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சோன்னே இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். பாருங்கள், இந்த கரண்டியில் கொதிக்கிற எண்ணெயை விடணும். விட்ட பிறகு இதை நல்லா பிசைடுங்க. எண்ணெய் விட்டு பிசைஞ்சாச்சுங்க. உங்களுக்கு கையில் ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கூட கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க, சரியாயிடும். இப்போ நான் எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரே ஒரு இது விடுறேன். காஞ்சிடுச்சுங்க. மேலே அப்படியே எழும்பி வரும் பாருங்க. நம்ம மாவு எடுத்து அப்படியே உதிர்த்து விடணுங்க. பாருங்கள், வேகட்டும். வெந்த உடனே நாம் திருப்பி போடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்கணும், இல்லைன்னா வேகாது, சீக்கிரத்தில் நிறம் மாறிடும். அதனால் பொறுமையாக தான் எடுக்கணும். இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓடுது. ஏன்னா இப்போ குளிர்காலன்றனால சாதாரணமாகவே சமையல் செஞ்சால் வீடு ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உட்டுன்றனால வீடே உட்டு தான். அதனால் நீங்கள் செஞ்சிங்கன்னா ஒரே ஃபுல்லாக நம்ம ட்ரெஸ்ஸு மேலெல்லாம் ஸ்மெல் வரும், ஜாக்கெட்டுக்கு மேலே தான். அதனால தான் எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓடுது. இப்போ பாருங்கள், பகோடா நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலிருந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் போட்டு முட்டை எடுத்துடலாம். முட்டை எடுத்தோன்னு உங்களுக்கு காட்டுறேன். மொறுமொறுப்பான பகோடா ரெடி. நீங்கள் இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா கலந்த சாதம் அந்த மாதிரி செஞ்சால் லெமன் ரைஸ், புளியோதரைக்கும் சாப்பிடலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இதை செஞ்சு நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே உபயோகப்படுத்தலாம். இது ஈஸியான மெத்தடு தான். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், எவ்வளோ கரகரன்னு இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஆறினோடனே டப்பாவில் போட்டு எடுத்து வைங்க.